Hi, welcome to my channel. It is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது branch accounts of financial accounting semester 1. Right? So, பார்க்கலாம். Indian traders, problem number 8. Indian traders Bombay opened a branch at the Baroda on 1188. The following information in respect of branch accounts. So, goods sent to branch, okay. Sales at branch, credit sales, salaries, office expenses, cash remittance, petty cash, debtors, ஸ்டாக் இப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், ஓப்பனிங் டேட்டார் நம்மளுக்கு கொடுக்கல, ரைட்? ஓப்பனிங் டேட்டார் கொடுக்கல, ஸோ ஸ்டாக் கொடுக்கல, ஸ்டாக்கெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓப்பனிங் டேட்டார் கொடுக்கல, அண்ட் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் கொடுக்கல. ஸோ நான் என்ன சொன்னேன், ஸோ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டார் ஒரு ஓப்பனிங் டேட்டார் ஒரு கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டார் ஒரு க்ளோசிங் டேட்டார் எது இருந்தாலும் நம்ம ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் நம்ம கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிரெடிட் சேல்ஸ், ரைட்? டூ கிரெடிட் சேல் பேலன்ஸ் ப்ராடாக நம்மளால் கொஷன் மார்க் தான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கேஷ் ரெமிட்டன்ஸ் டு த நெக்ஸ்ட் என்ன வரும், கிரெடிட் சேல்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் கேரி டவுன் போட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஃபிகர் வரும், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ். ஸோ இப்போ ப்ராப்ளம் போகலாம். கேஷ் சென்ட் டு பிரான்ச் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே கிடையாது. கேஷ் சேல்ஸ் பை கேஷ் சேல்ஸ், அதே மாதிரி ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் தூக்கி இங்கே போட்டுருங்க. சேலரிஸ் டு ஸ்டாஃப் டு சேலரிஸ், தட் இஸ் பேங்க் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இங்கே போட்டுங்க. கேஷ் ரெமிட்டன்ஸ் டுவர்ட்ஸ் பிரான்ச்சு நம்ம கொடுக்குறோம். பெட்டி எக்ஸ்பென்ஸ், இது மூணுமே நம்மளுக்கு க்ளோசிங்காக மாறிடும். ஸோ பேலன்ஸ் ஃபிகர் நம்மளுக்கு ப்ராஃபிட் 29,500. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக், டெட்டாஸ், பெட்டி கேஷ், க்ளோசிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, வெறும் ஸ்டாக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எது மிஸ்ஸிங், இங்கே டெட்டாரும் பெட்டி கேஷும் மிஸ்ஸிங். ஸோ நம்ம ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்குள்ளே போக முடியும். ஸோ டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா வாட் யூ கோயிங் டு கெட், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன். இங்கே இதில் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் கிடையாது. ஸோ அதனால இதுதான் வந்து பேலன்ஸ் ஃபிகராக மாறும், ரைட்? ஸோ எது இதுக்கு ரிலேட்டட் பார்க்கலாம். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சேல்ஸ், டூ கிரெடிட் சேல்ஸ், பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப் பை பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட் அலவுட் பை டிஸ்கவுண்ட் அலவுட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ், கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ், தட் இஸ் கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ், தட் இஸ் கிரெடிட் சேல்ஸ் டு பிரான்ச் 250. ஸோ வெறும் இந்த சேல்ஸ் ரிலேட்டட் மட்டும் தான் செக் பண்ணோம். த பேலன்ஸ் ஃபிகர் வில் பி 53,350. நெக்ஸ்ட் கேஷ் பார்க்கலாம். கேஷ் பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓகே. நெக்ஸ்ட்டு பெட்டி எக்ஸ்பென்சஸ் என்ன சொன்னாங்க, தட் இஸ் கேஷ் சென்ட் டு பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், டூ பெட்டி எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து பெட்டி எக்ஸ்பென்சஸ் அட் பிரான்ச்சில் பெட்டி எக்ஸ்பென்சஸுக்கு பேலன்ஸ் ஃபிகர் 300 மாறிடும். இது வந்து க்ளோசிங், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்றுன்னா இதில் பார்க்கலாம். ஸோ எப்படி வரும்னு சொல்லிட்டு, ஸோ இது மூணுமே ஓப்பனிங், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ரிட்டர்ன்ஸ், கேஷ் சேல்ஸ் எடுப்பீங்க, இந்த அமௌண்ட் எடுப்பீங்க. இது ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ண மாட்டோம், இது கன்சிடர் பண்ண மாட்டோம். பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பை ஹெட் ஆஃபீஸ் to bank account, petty cash sent to branch, to petty cash, expenses at branch, furniture purchased by branch. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் கீழே தான் நம்மளுக்கு வந்துடும், ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டிங்கன்னா ஸ்டாக்கு, டெட்டார், பெட்டி கேஷ் அண்ட் ஃபர்னிச்சர் கூட, ஏன்னா வாங்கியிருக்கோம் அதே மாதிரி க்ளோசிங்லும் போய்டும் அது. ஸோ இது மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் சின்ன கேல்குலேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ். The branch manager is entitled to a commission of 5% before charging such commission. Closing stock could not be ascertained. So, அவங்களால closing stock கண்டுபிடிக்க முடியல. It is known that the branch usually sell at cost plus 20%. So, cost plus 20% வச்சு விற்கிறாங்க. First closing stock நம்ம கண்டுபிடிக்கலாம். Closing stock எப்படி கண்டுபிடிப்பீங்க? Opening stock 45,000. Goods sent to branch 1,35,000. So, totally 1,80,000. இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா 20% வச்சு நீங்கள் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு எவ்வளோ வந்தது, 1,80,000. அது 120 விற்கிறாங்க, வாட் இஸ் ஃபார் 100. ஸோ யூ வில் கெட் 1,50,000. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, 30,000 வந்துடுச்சு, அவ்வளோதான். to opening stock, closing stock 30,000,
goods sent to branch to goods sent to branch, sales at branch by sales, cash தான் நம்ம எடுக்க முடியும். expenses to bank expenses, commission வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ கமிஷன் எப்படி செக் பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் தட் இஸ் 2,10,000 இதுலேருந்து இது அமௌண்ட் ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணிடும். ஸோ வில் கெட் 2,01,000 இதில் 5/100 போட்டிங்கன்னா 450 வரும். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 8,550. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 11. ப்ராப்ளம் நம்பர் 11 கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், லென்தி ப்ராப்ளம். ரைட், ஸ்டாக் இதெல்லாம் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்லாம் போயிடும். இதெல்லாம் ஸ்டாக்கு, டேட்டார், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், ப்ரீபெய்ட், இன்சூரன்ஸ் எல்லாமே ஓப்பனிங் ஸ்டாக். இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, இது வந்து லைபிலிட்டி வரும். அதனால பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுக்கணும். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், கேஷ் சேல்ஸ் பை சேல்ஸ், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் பை ரிட்டர்ன், கேஷ் பெய்ட் பை த டேட்டாஸ். ஓகே, டேட்டாஸ்க்கு அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துடும் கேஷ் பெய்ட் பை டேட்டாஸ் டு ஹெட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் பை பிரான்ச் டு கூட்ஸ் ரிட்டர்ன் பை பிரான்ச், கூட்ஸ் ரிட்டர்ன் பை டேட்டார் இதில் வராது நம்மளுக்கு. ஸோ கேஷ் சென்ட் டு இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பென்சஸ் கீழே நம்ம போட்டாச்சு. ஓகே, பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ். ஸோ பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் 2,200 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் டேட்டாஸ் வராது. ஸ்டாக் இங்கே போட்டுட்டேன். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுனாக்கா, ஸோ ஹீ பேட் அப் டு ஜூன்னு சொன்னான். ஸோ 1,200 into 3/12. ஃபர்னிச்சர் வந்து 10% depreciation. ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்குது? 6,000. 6,000 10% மைனஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் 5,400. ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து கேல்குலேஷன். ரைட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 12. ஆக்சுவலாக ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் இதில் ஒரு கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, when goods are sent to the branch at invoice price, stock at the goods to balance brought down, goods sent to branch to goods sent to branch, salaries and wages to cash, goods gross sales by branch, gross sales by cash sales, taxes and insurance எல்லாமே எக்ஸ்பென்சஸ் கீழே வந்துடும். ஸ்டாக் பை க்ளோசிங் ஸ்டாக் அப்படியே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, the branch are exclusively for sales and goods sent to the branch has been invoice 33.33%. you are required to prepare branch accounts. இதில் வந்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 9,200. இது மேலே ஸ்டாக், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், ஓகே, அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். இது மூணு மேலே ஸ்டாக் ரிசர்வ். ரிட்டர்ன்ஸ் இல்லை இல்லாட்டி ரிட்டர்ன்ஸ் மேலேயும் நம்ம போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 9,000. அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துங்க ஸ்டாக் ரிசர்வ். ஏன்னா இதில் வந்து ப்ராஃபிட் ஆட் ஆகிட்டு தான் அனுப்பியிருக்காங்க. நம்ம அதை மைனஸ் பண்ணணும். டெபிட் பண்ணால் கிரெடிட் பண்ணணும், கிரெடிட்டில் இருந்தால் டெபிட்டில் பண்ணணும். 9,200 into 33.33 divided by 133.33. You will get 2,300. Goods sent to branch 68,400 into 33.33 divided by 133. Right? Stock எவ்வளோ இருக்குது? 8,950 into 33.33. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். தட் இஸ் 10,625. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஜர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. நம்ம ஜர்னல் என்ட்ரி போட்டுட்டு நம்ம வந்து டேட்டார் அக்கௌண்ட்டு இது போடணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். ஃபர்ஸ்ட் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கேஷ் சென்ட் ஃபார் எக்ஸ்பென்சஸ், பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் சேல்ஸ், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். கிரெடிட், பிரான்ச் டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். Next, bad debts written off. So branch bad debts account debit to branch debtors account. So stock invoice. So stock vanda cash account, debtors vanda cash account, cash received from debtors. Cash account debit to branch debtors account. Next, closing. Branch stock account, branch debtors account debit to branch account. Next என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே க்ளோசிங்கே கொடுக்கல நம்மளுக்கு. ஸோ நம்ம க்ளோசிங் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ க்ளோசிங் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஓப்பனிங் எதுவும் கொடுக்கல. ஸோ to credit sales by cash received from data by bad debts. அப்புறம் க்ளோசிங் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு யூ கோயிங் டு கெட் இது கேரி டவுன் வரும். தட் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுட்டு
ஸ்டாக்கும் டேட்டாரும் போட்டிங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து ரிசர்வ் இருக்குது, 25% ரிசர்வ் பண்ணியிருக்காங்கனாக்கா இதில் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே இல்லை, அதனால விட்டுருங்க. இதில் 4800 இருக்குது, 4825/125. அதே மாதிரி இதிலும் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 50,000 × 25/125 போட்டிங்கன்னா உங்களுக்கு 240. இதோட ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், a company has a branches daily. From the following particulars, calculate the profit earned by that branch. So stock, invoice price, okay, goods sent to invoice. So இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கலாம். அந்த க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 20,000. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் எவ்வளோ இருக்குது? 1,10,000. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் 1,10,000 ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா 1,20,000 × 125/150. ஏன்னா நான் இன்வாய்ஸ் பண்ணுறப்போ பிரான்ச் 25, ஆனால் சேல் ப்ரைஸ் எவ்வளோ 50%. இது 125/150, 25% விற்கிறாங்க பிரான்ச்சில். ஆனால் சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது, அதனால 150 மாறிடும். ஸோ 125/150 எடுத்துட்டிங்கன்னா அவங்க க்ளோசிங் ஸ்டாக் 30,000 மாறிடும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம ரிசர்வ் அப்புறம் பார்க்கலாம். ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பை க்ளோசிங் ஸ்டாக், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், எக்ஸ்பென்சஸ், சேல்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் ப்ராட் அண்ட் 20,000, பை பேலன்ஸ் கேரிடா, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ், அவ்வளோதான். ஓகே, எக்ஸ்பென்சஸ் இங்கே போட்டுருவோம். இப்போ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 20%. ஸோ 20,000 × 25/125. ஓகே, அதே மாதிரி கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 1,10,000 × 25/125. க்ளோசிங் ஸ்டாக் 30,000 × 25/125 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 34,000 வரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.